நான் ஒரு புண்ணாக்கு கடை ஓப்பன் பண்ண போகிறேன். விஜய் தான் வேலைக்கு வைக்கும். விஜய்க்கு என்னென்ன தெரியும்? 250 கூட நான் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு கருத்து, 250 கூட சம்பளம் வாங்குற நீ விட்டுட்டு இங்கே அரசியல் வரதுக்கு தேவைகள் என்ன? இந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது? பெரியார்னு ஒரு மனுஷன், அவன் இந்த நாட்டில் இந்த பூமியில் வரலன்னா நான் இங்கே நிற்க முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. அவன் ஒரு நீண்ட நெடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு போயிட்டான். அந்த ஒரு 1000 வருஷத்துக்கான ஒரு கட்டமைப்பை, ஒரு 100 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு 1000 வருஷத்துக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு போயிட்டான். அந்த கட்டமைப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா அண்ணாகிட்ட இருந்தது, காமராஜர்கிட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஸ்டாலின்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய தலைவர்கிட்ட இருக்குது. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கலாம். அந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சதில் வந்து நான் வந்து உக்காடுறேன், குளிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த குளிக்கலன்னா அது இந்த ஒரு குளம் வெட்டுறேன், அந்த குளம் வெட்டுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது, எத்தனை நாளாக இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் வெட்டியிருக்கேன், இதில் இறங்கலாமா இறங்கக்கூட நான் தெரியணும். நான் வெட்டி வைப்பேன், நீ டக்குன்னு வந்து குதிச்சிருன்னு வச்சுக்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி, 40 பாராளுமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட வந்து 2000 சில்லற உள்ளாட்சி மன்ற, ஒரு 1000 சில்லற சிற்றூராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்குது. இதில் எந்த வார்டு எந்த தொகுதின்னு சொல்லும் போதும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது.